ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் இந்த மீன ராசி அன்பு நேயர்களுக்கு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே மீனராசி அன்பு நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிக்காரர்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும். ஆகவே இந்த மீனராசி என்பவர்களுக்கு என்னென்ன விதமான விஷயம்லாம் அவங்களுடைய குணாதிசயங்களை பறக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. மீனராசிக்காரங்க குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல உதவி செய்யக்கூடிய அன்பர்களாகவும் இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்க. அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்தில் இவர்களை உதாசனப்படுத்தி சென்றாலுமே அதை பற்றியெல்லாம் அவங்க எப்பொழுதுமே கவலைப்படவே மாட்டாங்க. இது மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பான ஒரு குணமாக இவங்க கிட்ட பார்க்கப்படுதுங்க. 12 ராசிகளில் நிறைவான ராசியாக மீன ராசி வருது. குருவின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நண்பர்களாக இவங்க இருப்பாங்க. மீனராசிக்காரர்களின் பலம் இவர்கள் நல்லவராக இருப்பது தான். பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் மிகவும் நல்லவராக இருப்பார்களே ஒழிய வல்லவராக இருக்க மாட்டாங்க. இதனால் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழப்பாங்க. இருந்தாலும் கூட இது நாள் வரைக்குமே இப்படியே இருந்துட்டோம், இனியும் இப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மீனராசிக்காரங்க தன்னுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவிக்கென்று பிறந்தவங்க. மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவுவாங்க. பெரும்பாலும் மீனராசிக்காரர்களாக இருப்பாங்க. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. ஆசிரியர், யோகா மாஸ்டர், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பலரும் மீனராசியை சேர்ந்தவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி. ஏற்ற நிறம் மஞ்சள் நிறம். இவங்க தங்களின் 27 வயதிலிருந்து முன்னேறி 40 வயதுக்குள்ள வீடு, மனை, மக்கள் என செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் திரை கதாபாத்திரம், கேமராமேன் போன்ற பின்னணியிலிருந்து வெற்றி பெறக்கூடிய அன்பர்களாகவும் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி 3ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்கள் இந்த மீன ராசியில் அடங்கியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்து சிக்கலில் இவங்க மாட்டிக்குவாங்க. இதையே ஒரு வேலையாகவும் பார்ப்பாங்க. குரு தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்பட் என்று பேசுவாங்க. ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்தவங்க நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்து பேசுவீங்க. மேலும் தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் முடிவுகளை எடுப்பாங்க. ஆனால் மீன ராசியில் பிறந்தவங்க நீங்கள் திட்டம் போட்டு தான் எந்த விஷயமா இருந்தாலும் செய்வீங்க. தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படின்னு நினைப்பீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சுருவீங்க. உங்களின் இமேஜ் எங்கேயுமே எப்பொழுதுமே பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக நீங்கள் நடந்துக்குவீங்க. வாக்குஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயே உங்களின் 9வது அதிபதியாக வராரு. மேலும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே வாக்கியத்தினால் அதாவது பேசியே நிறைய பணம் அப்படிங்கிறத நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் 5வது இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வராரு. உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனேயே சற்றென்று வாழ்க்கை தரம் மேம்படும். உங்களின் பலர் நீண்ட தூர பயணம் செய்யும் வேலைக்கு செல்வீங்க. 8வதுக்கு உரியவன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆயுள் காரகியாக சனி துலாம் ராசியில் உச்சம் அடைவதால் நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு
இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மீனராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு அர்த்தாஷ்டம குருவை சந்திக்கிறார். 7.5 சனியின் ஆதிக்கமும் நடைபெற்று கொண்டிருக்கு. எனவே இதனால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறி தென்படும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது புனிதமடையுங்க. பணம் கவலையை அப்படிங்கிறதும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு போன்றவை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கடக ராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கேதராந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் பஞ்சமஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். சுபகாரிய பேச்சுகள் திடீரென முடிவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் வேலைப்பளு கூடுங்க. இருந்தாலுமே அதை ஏற்று சிறப்பாக செயல்படுத்தி பாராட்டப்படுவீங்க. ஒரு சிலருக்கு அயல் நாட்டிலிருந்து அழைப்புகள் வரும். பெற்றோர்களின் ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும். தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன். மேலும் அவர் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உடன்பிறப்புகள் வழியே ஒரு சில பிரச்சனைகள் அலைமோதும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் மன கவலையை உண்டாக்க செய்யுங்க. அதே வேளையில் அஷ்டாதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் வரக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதால் ஆர்வம் காட்டுவீங்க. எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது. மேலும் இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி சிம்மராசியை சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயை பார்க்குறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதே நேரத்தில் குருவின் பார்வையும் சனி மீது பதியுது. இதனால் உங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடுங்க. மேலும் இல்லத்திற்கு தேவையான மின் சாதன பொருட்களை வாங்குவீங்க அல்லது விற்று வேறு ஒரு புதுசாக பொருள் வாங்குவீங்க. வீட்டு பராமரிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க. வாகன மாற்றம் செய்வீங்க. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் இணையலாங்க. தொழிலை இடமாற்றம் செய்யும் வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய திருப்பங்கள் வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தடைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் மாற்றங்கள் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு அதிக முயற்சியின் பேரில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீடு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று அசைவ உணவை தவிர்த்து திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வாருங்க. மேலும் சனிக்கிழமை அன்று, அதாவது சனிக்கிழமை பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு, கண் அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு தேவையான மருத்துவ செலவு, உணவு வசதிகள் போன்றவற்றை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மீள முடியாத கஷ்டங்கள் அப்படின்னா அந்த விஷயங்கள் அனைத்துமே காணாமல் சிதறி போகுங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மீனராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட சேருங்க. மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில்
சுக்கிரனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.